டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 6-ஸ்பீட் கியர் பாக்ஸோட நம்ம வந்து டிசைன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 12-ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ கொஸ்டின் வந்து என்ன, டிசைன் அ 12-ஸ்பீட் கியர் பாக்ஸ் கண்டெய்னிங் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 25 rpm அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 600 rpm. த ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் இஸ் 1440, அதாவது 1440 rpm. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஸ்பீட் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 600 rpm கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்ரஷன் ரேஷியோ பை இஸ் ஈக்குவல் டு n max by n minimum whole power 1 by r minus 1. So maximum speed வந்து 600, minimum speed வந்து 25, the whole power 1 by r ன்றது வந்து number of speed. ஸோ நமக்கு வந்து 12 speed அப்படின்றனால r ன்றது வந்து நமக்கு வந்து 12. சரியா? ஸோ அப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது ப்ராக்ரஷன் ரேஷியோ பையோட வேல்யூ வந்துன்னா 1.334 வந்து வருது. ஸோ இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து டேட்டா புக்கில் வந்து என்ன ஸ்பீட் வந்து என்ன டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ இல்லாதனால ஸ்டாண்டர்ட் வேல்யூ யூஸ் பண்ணி எந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா நமக்கு வந்து இந்த பையோட வேல்யூ வருது அப்படின்றது செக் பண்ணணும். சரியா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1.334 இருக்குது. நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னென்ன இருக்குன்னா 1.6, 1.25, 1.12, 1.06 இந்த 4 ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது. ஸோ 1.6ன்றதுனா 1.3 எக்ஸீட் ஆகிடுது, அதனால் அது இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துன்னா 1.25 இன்ட்டு 1.25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 1.5 வேல்யூ வந்துடுது. ஸோ அதனால் அதுவும் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1.12 இருக்குது. ஸோ 1.12 இன்ட்டு 1.12 இன்ட்டு 1.12 போட்டோன்னா 1.4 வந்து வந்துடுது. ஸோ அதுவும் வந்து வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ அப்போ வந்துன்னா இந்த வேல்யூ நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா 1.06 வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ 1.06 வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த 1.06ல் வந்து என்னென்னா எத்தனை வாட்டி நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் 1.334 வருது அப்படின்றது செக் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்துன்னா 1.06 இன்ட்டு நமக்கு வந்து 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அப்ராக்ஸாக 1.338 வந்து வருது. ஓகே, 1.338 வந்து வருது. ஸோ அப்ராக்ஸாக வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா 1.334 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.06 அது வந்து இன்ட்டு 4 வாட்டி 1.06 அதான் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன வரும், 1.334 வந்து அப்டைன் ஆகிடும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருந்தால் ப்ராக்ரஷன் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்பீட் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு ஃபார் 1.334க்கு வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்பீட் வந்து செலக்ட் பண்ணணும். 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.20 நமக்கு வந்து பையோட வேல்யூ என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 1.06 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பையோட ஸ்டாண்டர்ட் வேல்யூனா 1.06 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து R40 சீரிஸ். ஸோ R40 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ R40 சீரிஸ்லேருந்து நமக்கு வந்து மினிமம் ஸ்பீடு இருந்ததுன்னா 25 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீடு இருந்ததுன்னா 600 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன R40 சீரிஸில் வந்து பார்க்கணும். ஸோ அவங்க மினிமம் ஸ்பீடு தானே கொடுத்துருக்காங்க, 25 rpm கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீடு இருந்தால் 600 rpm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ R40 சீரிஸில் பை ஈக்குவல் டு 1.06 வந்து பார்க்கணும். ஸோ வந்து 2.5, 25 மினிமம் ஸ்பீடு இருந்ததுன்னா 25 அப்படின்றனால 2.5 வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு. சரியா? மினிமம் ஸ்பீடு இருந்ததுன்னா N1 வந்தோம்னா நமக்கு வந்து 25. ஓகே, நெக்ஸ்ட் வந்தோன்னா நமக்கு வந்து எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கனால என்ன பண்ணணும்னா 4 வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ வந்தோம்னா 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 33.5. ஸோ அடுத்து 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 45. ஓகே, நமக்கு வந்து தேர்ட் ஸ்பீடு இருந்தோம்னா 45. நெக்ஸ்ட் வந்தோம்னா 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 60. நெக்ஸ்ட் வந்தோம்னா N5 வந்துட்டு 1, 2, 3, 4, 80 rpm. நெக்ஸ்ட் வந்தோம்னா 1, 2, 3, 4 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம், ஸோ வந்தோம்னா லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ வந்து சேம் தான். 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 106. நமக்கு வந்து இங்கே வந்தோம்னா 80 வருது. ஸோ 80க்கு அப்புறம் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 106. ஓகே, நெக்ஸ்ட் வந்தோம்னா 1, 2, 3, 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 1, 2, 3, 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 140. நெக்ஸ்ட் வந்தோம்னா 1, 2, 3, 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 190 வரும். அதுக்கப்புறம் வந்தோம்னா 1, 2, 3, 4 ஓகே ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்தோம்னா 250 வந்து வரும். ஓகே, 250க்கு அப்புறம் வந்தோம்னா திருப்பி 1, 2, 3, 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 335. நெக்ஸ்ட் வந்தோம்னா 1, 2, 3, 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 450. நெக்ஸ்ட் வந்தோம்னா 1, 2, 3, 4 ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 600. ஓகே, ஸோ 600 நமக்கு வந்து மினிமம் ஸ்பீடு இருந்ததுன்னா 25, மேக்ஸிமம் ஸ்பீடு இருந்ததுன்னா 600. ஸோ இதில் வந்து 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து R40 சீரீஸ்க்கு வந்துட்டு
pi is equal to 1.06 வந்து 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும். நமக்கு வந்து 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து என்னன்னா 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எழுதிருக்கோம். N1 to N12 சரியா. மினிமம் ஸ்பீட் வந்து 25, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 600. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஸோ 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து 3x2x2 ஓகே. ஸோ அதான் வந்து என்ன ஸ்ட்ரக்சரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம். ஒரே ஒரு இன்புட் அப்படின்னா மோட்டரோட இன்புட் ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்துன்னா இந்த 3ன்றது வந்துன்னா அவுட்புட்டு, ஒரு இன்புட்டு. இந்த 3ன்றது வந்துன்னா அவுட்புட்டு சரியா. செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்தோம்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஒரு அவுட்புட் எடுத்து செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2x3 வரும் ஓகே. 2x3 வரும். அப்போ 3ன்றது இன்புட்டு, 2ன்றது அவுட்புட்டு. நெக்ஸ்ட் இந்த 2x3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும், 6 வந்து வரும். ஸோ அப்போ வந்தோம்னா அந்த 6 வந்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ வந்து என்னது 2x6 வந்து 2x6 வந்தோம்னா நமக்கு வந்து 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டன் ஆகும். அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் ஒரு இன்புட்டு 3 அவுட்புட்டு. ஸோ அதை வந்து 3 அவுட்புட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் ஓகே. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்தோம்னா 2x3 வந்துட்டு. ஸோ அடுத்து வந்து என்னது 2x3. 2x3ன்றப்ப வந்தோம்னா 3 இன்புட்டு 2 அவுட்புட். அப்போ 2x3 வந்தோம்னா 6. 2x3 இருந்தாலும் நமக்கு வந்து 6 வந்து கிடைக்கும். 6 அவுட்புட் கிடைக்கும். அந்த 6 அவுட்புட் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2x6 வந்தோம்னா நமக்கு வந்து 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் ஓகே. இது வந்து ஸ்ட்ரக்சர். ஃபோர்த்து இருந்ததுன்னா கினமேட்டிக் லேஅவுட். லேஅவுட்க்கு வந்து திருப்பி ஸ்ட்ரக்சர் வந்து எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் + 1 3 + 1. நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து என்னது 1 2 3 3 ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜஸ்னால 3 + 1. ஸோ நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்னன்னா லேஅவுட் கினமேட்டிக் லேஅவுட் வரைகிறதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடறோம். நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸுக்கு வந்துன்னா 4 ஷாஃப்ட், அதனால 4 லைன் வந்து போட்டாச்சு ஓகே. நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் வந்தோம்னா 4 அப்படின்றதுனால 4 லைன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்தோம்னா ஒரு இன்புட்டு 3 அவுட்புட்டு சரியா. ஸோ இப்போ வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்தோம்னா இன்புட் ஷாஃப்ட்டு, லாஸ்ட் ஷாஃப்ட் தான் அவுட்புட் ஷாஃப்ட்டு. இடையில இருக்க 2 ஷாஃப்ட் வந்தோம்னா இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட்டு ஓகே. ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்தோம்னா இன்புட் ஷாஃப்ட்டு, லாஸ்ட் ஷாஃப்ட் வந்தோம்னா அவுட்புட் ஷாஃப்ட்டு. ஸோ இடையில இருக்க 2 ஷாஃப்ட் வந்தோம்னா இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட். இந்த ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்தோம்னா இன்புட் வந்து கொடுக்குறோம். அதாவது இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோட ஸ்பீடு. மோட்டரோட ஸ்பீடு வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க 1440 RPM. ஸோ 1440 RPM வந்தோம்னா ஃபஸ்ட் ஷாஃப்ட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அவுட்புட் வந்து நமக்கு வந்து என்னது 3 சரியா. அவுட்புட் வந்து 3 அப்படின்றப்ப வந்தோம்னா 3 நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து வரையிடும். 3 நம்பர் ஆஃப் கியர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சரியா. மிடில் கியர் வந்தோம்னா லார்ஜர், இது ரைட் சைடில் இருக்கிறது வந்தோம்னா ஸ்மாலர் கியர், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனா மீடியம் சைஸ் கியர். ஸோ இந்த கினமேட்டிக் லேஅவுட் வந்து எப்படி வரையணுன்ற இது வந்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகே. ஸோ இப்போ வந்தோம்னா நெக்ஸ்ட் வந்தோம்னா இந்த 3 கியரோட வந்தோம்னா அதோட மெஷின் கியர்ஸ் வந்து நம்ம வந்து வரைகிறோம் சரி. 3 கியர்ஸோட அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரைகிறோம். அதாவது 1 and 2 நமக்கு வந்து மெஷ் ஆக போகுது, 3 and 4 வந்து மெஷ் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்தோம்னா 5 and 6 வந்து மெஷ் ஆக போகுது. இதில் வந்து என்னன்னா 5ன்றது வந்தோம்னா ஸ்மாலர் கியர், 6ன்றது வந்தோம்னா லார்ஜர் கியர். அதே மாதிரி 3ன்றது வந்தோம்னா லார்ஜர் கியர், 4ன்றது வந்து ஸ்மாலர் கியர், 1 and 2 வந்தோம்னா மீடியம் சைஸ் கியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இங்கே வந்து ஃபஸ்ட் இதில் இருந்தோம்னா ஒரு இன்புட் வந்து கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து என்னது 3 அவுட்புட், அதாவது 3 அவுட்புட்டுக்கு 3 கியர் வந்தாச்சு. ஸோ அப்போ வந்தோம்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் சரியா. 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஒரு இன்புட்டுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து என்ன ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சுது. செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்னன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னது ஃபஸ்ட் ஸ்டேஜில் கொடுத்துருக்க அவுட்புட் வந்து என்னென்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடைக்கிற அவுட்புட்டை செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து என்னது 2 அப்படின்றதுனால 2 கியர் வந்து வரைஞ்சிருக்கோம் சரி. நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து 2, அதனால 2 கியர் வந்து வரைஞ்சிருக்கோம். ஒன்று வந்து மிட் சைஸ் கியரு, ஒன்று வந்து லார்ஜர் கியரு, இன்னொன்று வந்து ஸ்மாலர் கியர் ஓகே. ஸோ 2 கியர்ஸ் வந்து வரைஞ்சிட்டோம். அதோட மெஷின் கியர்ஸுமே நமக்கு வந்து வரைஞ்சிருக்கோம். 2 மெஷின் கியர்ஸும் வரைஞ்சிருக்கோம். இங்கே இருந்தோம்னா நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடைக்கிற அவுட்புட்டை தான் வந்து என்ன பண்ணுறோம் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அதனால தான் ஒரே ஷாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 into இங்கே இருந்தாலும் 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸு, இங்கே 2 கியர் செட்ஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸு 2 கியர் செட்ஸ் நமக்கு வந்து 3 into 2 வந்து எனக்கு வந்து டோட்டல் 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கிடச்சிடும். 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்துன்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து இங்கே கிடைக்கிற அவுட்புட் தான் அங்கே வந்து இன்புட்டை கொடுக்குறோம். 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். அவுட்புட் வந்து 2 கியர்ஸ் சரியா. அவுட்புட் வந்து என்ன 2 அப்படின்ற பார்த்தீங்கன்னா 2 கியர்ஸ் வந்து வரைகிறோம். ஒன்று வந்து லார்ஜர் கியர், ஒன்று வந்து ஸ்மாலர் கியர் வந்து வரைகிறோம். ஸோ இந்த 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே வந்து என்ன 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கியர்ஸ் வந்து இருக்குது. அப்போ 6 into 2 வந்து என்ன 12 அவுட்புட் கியர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதாவது 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ்
ஓகே 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்தோன்னா நமக்கு வந்து அவுட்புட் ஷாஃப்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரி இதான் இருந்தோம்னா கினமேட்டிக் 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்தோன்னா நமக்கு வந்து அவுட்புட் ஷாஃப்ட் வந்து கிடைக்கும். இதான் இருந்தோம்னா கினமேட்டிக் லே அவுட்டு. ஓகே நெக்ஸ்ட் வந்தோன்னா ஃபிஃப்த் ஸ்டெப் வந்தோம்னா ரே டயக்ராம். ரே டயக்ராம் வரைக்கும் வந்தோம்னா ஃபஸ்ட் வந்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஃபஸ்ட் வந்தோன்னா ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறோம். அந்த பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து என்னது 3 ஸ்டேஜ். ஸோ 3 ஸ்டேஜுக்கு வந்தோன்னா 3 காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 3 ஸ்டேஜுக்கு 3 காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். காலம் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து என்னது நம்பர் ஆஃப் ஸ்பீட் வந்தோம்னா 12. ஸோ இருந்தோம்னா 12 லைன்ஸ் வந்து போடுறோம். சரி 1 2 3 இந்த மாதிரி 12 லைன்ஸ் வந்து போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீட் இங்கே வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். 25 to 600 RPM N1 to N12 வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து என்னங்க பண்ணால் ரிவர்ஸ் ஆர்டரில் 25 33.5 45. ஸோ இது வந்து 25ன்றது மினிமம் ஸ்பீடு, 600னா மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால் இப்போ வந்து ரே டயக்ராம் வரையணும். ரே டயக்ராம் வரையணும்னா லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து போகணும். சரியா லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த ரே டயக்ராம் எப்படி வரையணுன்றது வந்தோன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து நான் இது பண்ணியிருக்கேன். 12 ஸ்பீட் கியர் பாக்ஸுமே அந்த ரே டயக்ராம் எப்படி வரையணுன்றது வீடியோ வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தோம்னா 2 ப்ராக்கெட்டில் வந்து 6 இருக்குது. இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது வந்தோம்னா கேப்பு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்தோம்னா பாயிண்ட்ஸ். ஓகே ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது என்னன்னா கேப்பு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்தோம்னா பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ வந்தோம்னா நமக்கு இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து 2 பாயிண்ட் வந்து வைக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜில் வந்தோம்னா 2 பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ 2 பாயிண்ட் வந்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்தோம்னா மினிமம் ஸ்பீடில் வந்து வைக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்தோம்னா மினிமம் ஸ்பீடில் வந்து வைக்கணும். செகண்ட் பாயிண்ட் வைக்கிறதுக்கு வந்து என்னென்னா செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது கேப்பு 6 கேப் விட்டு 6 கேப் விட்டு நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்தோம்னா மினிமம் ஸ்பீடில் வந்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா 6 கேப் விட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சது. இந்த ஸ்டேஜ் வந்தோம்னா நமக்கு டோட்டலாக 2 பாயிண்ட்ஸ் தான் வைக்கணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து போகிறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸுக்கு வந்தோம்னா இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இன்புட் கொடுக்குறது வந்து எப்படி கொடுக்கணும்னா டோட்டல் நமக்கு வந்து எத்தனை இருக்குது 6 இருக்குது. அதில் வந்து என்ன மிட் பாயிண்ட் வந்து என்னது 3. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க பாயிண்ட் வந்து நம்ம வந்து இன்புட் பாயிண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். சரியா டோட்டலாக இருந்தோம்னா 6 இருக்குது. நமக்கு வந்து மிட் பாயிண்ட் இருந்தோம்னா 3. நமக்கு வந்து அப்போ 3க்கு மேலே இருக்க பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதான் வந்தோன்னா இந்த 18ன்றது தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். சரி 18ன்றது தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 2 ப்ராக்கெட்டில் வந்து 3 இருக்குது. ஸோ இந்த 3ன்றது வந்து என்னது கேப்பு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து என்னது 2. ஓகே ஸோ அப்போ அதனால் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து வச்சாச்சு, இன்னும் ஒரு பாயிண்ட் தான் வைக்கணும். அப்போ அந்த என்ன கேப்புன்னா இப்போ 3 கேப் விட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து வைக்கணும். 1 2 3 கேப் விட்டு 1 2 3 கேப் விட்டு நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் வந்து வைக்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த 2 வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சாச்சு, கேப் வந்து என்னது 3. ஸோ அப்போ 3 கேப் விட்டு நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து என்ன இன்புட் வந்து என்னது இன்புட் வந்து நம்ம கொண்டு கொடுக்கணும். ஸோ இன்புட் வந்தோம்னா ஸோ மொத்தம் 3 இது இருக்குது, 3 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ 3ல் வந்து மிட் பாயிண்ட் வந்தோம்னா 1.5 வந்து வரும். ஸோ 1.5க்கு மேலே ஓகே 1.5க்கு மேலே வந்தோம்னா நான் வந்து பாயிண்ட் வந்து வச்சாச்சு. இது இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராக்கெட் 3 ப்ராக்கெட்டில் 1 இருக்குது. ஸோ அப்போ வந்தோம்னா 1ன்றது வந்தோம்னா கேப்பு, ப்ராக்கெட் 3ன்றது வந்தோம்னா பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ 3 பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து வச்சாச்சு. ஸோ ஒரு கேப் விட்டு செகண்ட் பாயிண்ட்டு, ஸோ இன்னொரு கேப் விட்டு தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ 3 பாயிண்ட் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு கேப் விட்டேன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் வச்சாச்சு. ஸோ இந்த இதுக்கு வந்து என்னன்னா இன்புட் வந்து கொடுக்கணும். இந்த இன்புட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1440 RPM வந்து மோட்டரோட ஸ்பீடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து 1440 RPM மோட்டரோட ஸ்பீடு வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்ற பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நமக்கு வந்து ஹையர் வேல்யூவாக இருக்கனால டேரெக்டாக இங்கே வந்து கனெக்ஷன் இன்புட் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அங்கேருந்து என்ன லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறோம். ஓகே அங்கேருந்து லைன்ஸ் ட்ராப் பண்ணுறோம். தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு வந்து லைன்ஸ் ட்ராப் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு வந்து லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறோம். இன்கேஸ் கொஸ்டின் இருந்ததுன்னா மோட்டரோட ஸ்பீட் கொடுக்கலன்னா நீங்கள் இதர் மேக்ஸிமம் ஸ்பீட் இருந்ததுன்னா மோட்டரோட ஸ்பீடாக வந்து எடுத்துக்கலாம். சரியா மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து கொஸ்டின் வந்து மோட்டரோட ஸ்பீட் கொடுக்கலன்னா நீங்கள் 600 வந்ததுன்னா மோட்டரோட ஸ்பீடாக வந்து எடுத்துக்கலாம். ஆர் இந்த 450 இருந்ததுன்னா மோட்டரோட ஸ்பீடாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஸோ கொஸ்டின் அதாவது மோட்டரோட ஸ்பீட் வந்து கொடுக்கலன்னா மோட்டரோட ஸ்பீட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பீடு தான் வந்து எடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது.
சரியா? இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இருந்தோம்னா இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், இந்த கேப்பில் இருந்தோம்னா ஜாயின் பண்ணணும். இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்தோம்னா இந்த 2 கேப்பில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் இருந்தோம்னா 2 டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, 2 டிஃப்ரென்ஸாக நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்போ வந்தோம்னா ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம், தென் இதுலேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ இங்கே 5 கேப் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேப் இருக்குது. 1 2 3 4 5 கேப் இருக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 5 கேப் இருக்குது. ஸோ அதை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதா இருந்தோம்னா டேரெக்டாக இந்த 5 கேப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இருந்தோம்னா இங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன இருக்குது, 2 நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ வந்து என்ன, ஸோ இங்கேருந்து இங்கே வந்தோம்னா 5 பாயிண்ட் இருக்குது, இங்கே 5 கேப் இருக்குது, இங்கே 5 பாயிண்ட் இருக்குது, இங்கே 5 கேப் இருக்குது. ஸோ அதை வந்தோம்னா டேரெக்டாக நம்ம வந்து லைன்ஸ் வந்து வரைகிறோம். ஸோ நமக்கு வந்து இது கரெக்டாக நம்ம வரைஞ்ச டயக்ராம் இல்லையா, கரெக்டாக இருக்குது தப்பா அப்படின்றது எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் வந்தோம்னா இங்கே பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே 5 பாயிண்ட்ஸோட கேப்பில் வந்துன்னா கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கும். 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 5 பாயிண்ட்ஸில் இருக்க கேப்பில் இருந்தால் கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இங்கே 2 பாயிண்ட்டில் இருக்க கேப்பில் இருந்துன்னா மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நமக்கு வரைஞ்ச ரே டயக்ராம் கரெக்டாக இல்லையா அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நமக்கு வந்து இந்த வரைஞ்ச ரே டயக்ராம் பார்த்தோம்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கண்டிஷன் வந்து என்னன்னா n max by n input should be less than or equal to 2. இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று என்னன்னா n minimum by n input வந்து என்னன்னா it should be greater than or equal to 1/4. ஓகே, 1/4 greater than or equal to. ஸோ இப்போ வந்தோம்னா தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்க்குறோம். தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு நமக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்க்குறோம். இதில் வந்து என்னென்னா இந்த ஆரஞ்சு லைனை மட்டும் பாருங்கள். இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து எவ்வளவு 25, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னது 140, அதோட இன்புட் வந்து என்னதுன்னா 80. ஓகே, ஸோ மினிமம் வந்து என்னென்னா தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து மினிமம் வந்து என்னது 25, மேக்ஸிமம் வந்து என்னென்னா 140, இன்புட் வந்து என்னென்னா 80. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் டிவைட் பை இன்புட், மேக்ஸிமம் வந்து 140 டிவைட் பை 80 போட்டோம்னா எனக்கு வந்து 1.25 வந்துடுது, விச் இஸ் லெஸ் தென் 2. ஓகே, ஸோ லெஸ் தென் 2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்த கண்டிஷன் வந்து இன்புட் டிவைட் பை மினிமம் டிவைட் பை இன்புட், மினிமம் வந்து 25 டிவைட் பை இன்புட் வந்து 80. ஸோ 25 டிவைட் பை 80 போட்டோம்னா 0.32 வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 1/4னா நமக்கு வந்து என்னது 0.25. ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேஜ் 3க்கு வந்தோம்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டேஜ் 2க்கு வந்தோம்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸ்டேஜ் 2 கண்டிஷன் செக் பண்ணும்போதுன்னா இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஆரஞ்சு லைனில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து மினிமம் வந்து என்னது 80. ஓகே, ஸ்டேஜுக்கு வந்து என்ன, ஸ்டேஜ் 2க்கு மினிமம் வந்து என்ன 80, மேக்ஸிமம் வந்து என்னென்னா 190. ஓகே, இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மினிமம் வந்து என்னென்னா 80, மேக்ஸிமம் வந்து என்னென்னா 190, அதோட இன்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 140. ஓகே, மினிமம் 80, மேக்ஸிமம் 190, இன்புட் வந்து என்ன 140. ஸோ கண்டிஷன் இது மேக்ஸிமம் பை இன்புட் நம்ம போட்டோம்னா 190 டிவைட் பை 140 போட்டோம்னா நமக்கு வந்து 1.36 வந்து லெஸ் தென் 2. நெக்ஸ்ட் வந்து மினிமம் டிவைட் பை இன்புட் போட்டோம்னா 80 டிவைட் பை 140 போட்டோம்னா 0.57 வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 0.25. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ வந்து 2 கண்டிஷன்ஸ் 2 ஸ்டேஜ்லையுமே கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகணும். ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கியர்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை கியர்ஸ்க்குமே நமக்கு வந்து டீத் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரே டயக்ராம் கினமேட்டிக் டயக்ராம் பார்க்குறோம். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்ன கியர்ஸ் இருக்குது 11 and 12, 13 and 14. அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். சரியா, 11 and 12, 13 and 14 இந்த 4 கியர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரே டயக்ராமில் வந்து ஸ்பீடு வந்து எடுக்கணும். தேர்ட் ஸ்டேஜில் வந்து என்ன மினிமம் ஸ்பீடு வந்து என்னது 25, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 140, இன்புட் வந்து என்னென்னா 80. அது இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். மினிமம் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு, இன்புட் வந்து என்ன 80. இது ரெண்டும் வந்து என்னென்னா காம்பவுண்ட் கியர்ஸ். இது ரெண்டு என்னன்னா
காம்பவுண்ட் கியர்ஸ். அதனால வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N11 இஸ் ஈக்குவல் டு கியர் ஸ்பீட் ஆஃப் கியர் 11 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் கியர் 13 இஸ் ஈக்குவல் டு இன்புட் வந்து என்னது 80. ஓகே, இன்புட் வந்து 80, அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பேர்னா கியர் 13 அண்ட் கியர் 14 வந்து பார்க்குறோம். இப்போ வந்து அசியூம் Z13 இஸ் ஈக்குவல் டு 20. நம்ம கண்டிஷன் வந்து Z13 Z divided by Z14 is equal to N14 divided by N13. அதாவது number of teeth is inversely proportional to the speed of the gear. ஓகே, அப்படின்றப்ப Z13 நமக்கு வந்து 20 அசியூம் பண்ணியிருக்கோம். Z14 நமக்கு வந்து தெரியாது. N14 அப்படின்றது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் 14th கியர். அப்போ வந்து என்னது 13th கியர் வந்து ஸ்மாலர் கியரு, 14th கியர்னா லார்ஜர் கியர். அப்போ ஸ்மாலர் கியரும் லார்ஜர் கியரும் நமக்கு வந்து மெஷ் ஆகும்போது என்ன ஸ்பீட் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்மாலர் டு லார்ஜர் கியர் நமக்கு வந்து மெஷ் ஆகும்போது ஸ்பீடு வந்து என்ன இருக்கும், மினிமமாக இருக்கும். அப்போ மினிமம் ஸ்பீடு தான் வந்து 25. அதான் இங்கே வந்து எடுத்து எழுதி. N14 வந்தோன்னா 25, N13 வந்தோன்னா 80. ஓகே, ஸோ அதை எடுத்து எழுதி Z14ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கு. ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் 14. அடுத்து செகண்ட் பேர் எடுக்கிறோம் 11 and 12. சரியா, இப்போ வந்து Z11 by Z12 is equal to N12 by N11. ஸோ அப்படின்றப்ப வந்தோம்னா நமக்கு வந்து N12ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா, ஸோ இது வந்து 11ன்றது வந்து லார்ஜர் கியர், 12ன்றது வந்து ஸ்மாலர் கியர். ஸோ லார்ஜர் கியரும் ஸ்மாலர் கியரும் நமக்கு வந்து மெஷ் ஆகும் போது ஸ்பீட் வந்துட்டு நமக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 140. ஸோ N12 இருந்ததுன்னா 140, N11 இருந்ததுன்னா 80. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா Z11 இன் டர்ம்ஸ் ஆஃப் Z12 வந்து இது பண்ணுறோம். இன்னொரு கண்டிஷன் நமக்கு வந்து என்ன தெரியும்னா Z11 is equal to Z12 is equal to Z13 plus Z14. ஸோ Z13ஓட வேல்யூ நமக்கு வந்து தெரியும் 20, Z14ஓட வேல்யூ வந்து 64. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், டோட்டல் Z11 plus Z12 is equal to 84ன்னு வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து Z11 is equal to 1.75 Z12 இருக்குது. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், Z12ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். Z12 is equal to 31. ஓகே, நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர் 12 வந்துன்னா 31. ஸோ வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்க்கணும். செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து இன்புட் வந்து என்னதுன்னா, ஸோ மினிமம் ஸ்பீடு வந்து என்னது 80, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னது 190, இன்புட் வந்து என்னதுன்னா 140. ஓகே, மினிமம் வந்து 80, மேக்ஸிமம் வந்து 190, இன்புட் வந்து 140. ஸோ அதான் அடுத்து இங்கே எழுதியிருக்கு. ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து 7 and 8 மிஷ் ஆக போகுது, 9 and 10 வந்து நமக்கு வந்து மிஷ் ஆக போகுது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து கியர் 9 and 10. ஸோ அப்போ வந்து Z9 வந்து 20 அசியூம் பண்ணிக்கிறோம். தென் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், Z10ஓட வந்து கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து N10, இது வந்து N9ன்றது வந்து ஸ்மாலர் கியர், 10ன்றது வந்து லார்ஜர் கியர். அப்போ ஸ்மாலர் கியரும் லார்ஜர் கியரும் மெஷ் ஆகும் போது நமக்கு வந்து என்ன ஸ்பீடு வந்து என்னது இருக்கும், N10ஓட ஸ்பீடு வந்து நமக்கு வந்து மினிமமாக இருக்கும். அப்போ மினிமம் ஸ்பீடு தான் இங்கே எழுதியிருக்கேன். மினிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 7 and 8 வந்து மெஷ் ஆகும். 7ன்றது வந்து லார்ஜர் கியரு, 8ன்றது ஸ்மாலர் கியர். ஸோ லார்ஜர் கியர் ஸ்மாலர் கியர் மெஷ் ஆகும் போது நமக்கு வந்து ஸ்பீடு வந்து என்ன இருக்கும், ஸ்பீடு வந்து என்னென்னா N8ஓட ஸ்பீடு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 190. ஸோ 190 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் Z டேர்ம்ஸில் கொண்டு வரோம். Z7ல இருந்து கொண்டதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் வந்து இருக்குது, Z7 plus Z8 is equal to Z9 plus Z10. Z9 Z10 வந்து வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் Z7ஓட வேல்யூ வந்து லாஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி Z8ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, Z8ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம்னா Z7ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து 3 கியர்ஸ் இருக்குது, அதோட மிஷின் கியர்ஸ் வந்து இருக்குது. சரியா, ஸோ அப்போ வந்து இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடுன்றது 140, மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது வந்து 250. ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து மினிமம் ஸ்பீடு வந்து 140, மேக்ஸிமம் ஸ்பீடு இருந்தோம்னா 250. ஓகே, மீடியம் ஸ்பீடு இருந்தோம்னா 190. மீடியம் ஸ்பீடு ஏன் எடுக்கிறோம்னா இங்கே வந்து 3 நமக்கு இருக்கனால 3 கியர்ஸ் இருக்கனால மீடியம் ஸ்பீடு தான் எடுக்கிறோம். ஸோ வந்தோம்னா மினிமம் ஸ்பீடு வந்து 140, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 250, மீடியம் ஸ்பீடு இருந்தோம்னா 190, இன்புட் ஸ்பீடு இருந்தோம்னா 1440. அது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குது. சரியா, ஸோ வந்து அதை எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து காம்பவுண்ட் கியர்ஸ்னால N1 is equal to N3 is equal to N5 is equal to இன்புட் வந்து 1440. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கியர் பேர் வந்து பார்க்குறோம், Z5 and Z6 வந்து பார்க்குறோம். ஓகே, கியர் 5 and 6 வந்து பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து இது வந்து ஸ்மாலர் கியரு, இது வந்து லார்ஜர் கியர். ஸோ கியர் வந்து என்னது N6 வந்து என்னென்னா நமக்கு வந்து
மினிமமாக இருக்கும் ஸ்பீடாக, மினிமம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ மினிமம் ஸ்பீடுனால இருந்தோம்னா 140 RPM. ஸோ வந்து என்ன N6 பதிலாக இருந்தோம்னா 140 RPM சப்ஸ்டிட் பண்ணி, ஸோ Z5ஓட வேல்யூ 20 அசீம் பண்ணியிருக்கோம். அது வந்து Z6ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் பேர் பக்கமாக இருந்தோம்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியரு. ஸோ தேர்ட் இருந்தோம்னா லார்ஜர் கியரு, 4ன்றது வந்து ஸ்மாலர் கியர். ஸோ அப்படின்றப்ப இருந்தோம்னா ஸ்பீடு வந்து நமக்கு வந்து என்னது இருக்கும், N4க்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் வந்தோம்னா 250. ஸோ N4 வந்தோம்னா 250 சப்ஸ்டிட் பண்ணி Z3 அண்ட் Z4 ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் 3 Z3 + Z4 = Z5 + Z6. ஸோ அந்த கண்டிஷனுக்கு இது பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், Z4 அண்ட் Z3 வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு மீடியம் சைஸ் கியர். சரியா, மீடியம் சைஸ் கியர்னால மீடியம் ஸ்பீடு தான் இருக்கும். அப்போ N2 வந்தோம்னா மீடியம் ஸ்பீடு. சரி, N2 வந்தோம்னா மீடியம் ஸ்பீடு. ஸோ மீடியம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 190. ஸோ 190 வந்து சப்ஸ்டிட் பண்ணி N1ன்றது வந்தோம்னா நமக்கு எங்கே எடுத்துருக்கு, N1 N3 N3 N5 ஸ்போர்ட் சப்ஸ்டிட் பண்ணி Z1ஓட வேல்யூ அண்ட் Z2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து எத்தனை கியர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 கியர்ஸ் இருக்குது. அந்த 14 கியர்ஸ் வந்து நம்ம வந்து கியரோட நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம்னா கினமேட்டிக் லேட்டில் வந்து அந்த நம்பர் ஆஃப் டீத் வந்து எழுதுகிறோம். ஓகே. ஸோ டோட்டலாக நமக்கு இப்போ 14 கியர்ஸ் இருக்குது. அந்த 14 கியர்ஸ்க்கு வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கினமேட்டிக் லேட்டில் வந்து எழுதுகிறோம். இதாக இருந்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் 12 ஸ்பீட். இது வந்து என்னென்னா நமக்கு வந்து டிசைன் ஆஃப் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஓகே. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இந்த நோட்ஸ் வந்து PDF டவுன்லோட் பண்ண அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. அதில் போய்ட்டு வந்தோன்னா நீங்கள் போய் PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.